உலகத்தில் உள்ள நண்பர்கள், உற்றார், உறவினர், மகன், மகள், பேரன், பேத்திகள் அனைவருக்கும் இந்த கிராண்ட்மா தாட்ஸின் அன்பான வணக்கம். நான் சின்ன பிள்ளைங்கள நாங்கள்லாம் ஒரு 6-7 பேர் பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்துட்டு கூட்டாஞ்சோறில் ஆக்குவோம். அப்போ கூட்டாஞ்சோறு ஆக்குறதுன்னா சின்ன ஒரு சட்டி தான் இருக்கும். அந்த சட்டியில் நாங்கள் என்ன பண்ணுவோம், எல்லார் வீட்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் அரிசி, பருப்பு, அவங்க வீட்டில் என்ன காய் இருக்கோ அதை எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஒரு 4 செங்கல் வச்சு அது மேலே அந்த சட்டியை வச்சு அவங்க வீட்டில் என்னென்ன இருக்கோ எல்லாம் எடுத்துகிட்டு வர சொல்லிடுவோம். ஒரு கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, ஆளுக்கு ஒன்று தான், நிறைய எடுத்துகிட்டு வந்து திட்டுவாங்கள்ல. அதனால் ஆளுக்கு ஒரு காய் எடுத்துகிட்டு வர சொல்லி கொஞ்சம் பருப்பு, யாரோ ஒருத்தர் வீட்டில் பருப்புன்னா ஒருத்தர் காய் தான் எடுத்துகிட்டு வரணும், ஒருத்தர் கொஞ்சம் அரிசி தான் எடுத்துகிட்டு வரணும். ஆளுக்கு ஒரு கை அரிசி கொண்டு வந்துடுவாங்க. எல்லாம் போட்டு ஒரு சின்ன காப்பி தவளையில் அப்படியே குட்டியாக தான் இருக்கும், நிறைய எல்லாம் போட மாட்டோம். கூட்டாஞ்சோறுங்கும் போது ஆளுக்கு ஒரு உருண்டை தான் வரும், அதே ரொம்ப பெருசு. அப்புறம் நாங்கள் என்ன பண்ணுவோம், கொஞ்சம் கடுகு, எண்ணெய் இதுதான் போடுவோம். அப்போல்லாம் ஒன்றுமே தெரியாது எப்படி சோறாக்குறதுன்னு. ஏதோ கடுகு போடணும்னு தெரியும். அது பொரிஞ்ச பிறகு ரெண்டாவது எல்லாத்தையும் போட்டு எல்லா அரிசியும் கொண்டு வந்து ஒரு குண்டால் போட்டு கலக்கி அது அம்மாவுக்கு தெரியாமல் எடுத்துகிட்டு போகணும் ஒவ்வொரு சாமானமும். இல்லாட்டி எல்லாம் கொண்டு போய் மண்ணில் வச்சு அங்கே வச்சு இங்கே வச்சுன்னு வீட்டில் திட்டிகிட்டே இருப்பாங்க, விலைக்கு வச்ச சாமானமெல்லாம் மண்ணில் கொண்டு போய் வச்சுட்டு போயிட்டீங்களா அப்படின்ட்டு. அதனால் மறுபடியும் திருப்பி எல்லாம் கொண்டு வந்து விலைக்கு வைப்போம். அப்புறம் எல்லா அரிசி, பருப்பு, காய் எல்லாத்தையும் கட் பண்ணி பிச்சு பிச்சு போட்டுருவோம். கட் பண்ணுறதுக்கு அருவமனையும் கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் எல்லாம் பிச்சு பிச்சு போட்டு எல்லாம் கொலான்னு சாப்பாடு செஞ்சு அப்புறம் அதில் எல்லாம் ரவுண்டாக உட்காந்துக்குவோம். ரவுண்டாக உட்காந்துட்டு ஆளுக்கு ஒரு கை, எந்த இது தட்டமெல்லாம் இருக்காது, பக்கத்தில் வாழையில இருக்கும். ஆளுக்கு ஒன்று கட் பண்ணி எடுத்து ஆளுக்கு ஒரு கையில் கொடுத்துருவாங்க, பிரசாதம் கொடுக்குற மாதிரி. கையில் ஆளுக்கு ஒன்று சுட சுட அப்படியே சாப்பிடுவோம். அப்புறம் அதே இது ஒரு 4-5 வருஷம் கழிச்ச பிறகு கொஞ்சம் பெரிய பிள்ளைங்கள ஆன பிறகு என்ன பண்ணுவோம், நல்ல பெரிய அடுப்பாகவே வச்சு பெருசாகவே நாங்கள் செய்கிற சாப்பாடு ஒவ்வொரு ஃபேமிலிக்குமே கொடுப்போம். ஒரு தட்டம், ஆளுக்கு ஒரு தட்டம் எடுத்துகிட்டு வர சொல்லி அது கொஞ்சம் பெருசாகவே ஆளுக்கு ஒரு காப்படி, ஒரு டம்ளர், இப்படி பருப்பு, அரிசி எல்லாமே எடுத்து போட்டு கொஞ்சம் கொஞ்சமாகும்போது நிறையா. அப்புறம் என்ன பண்ணுவோம், இந்த காயெல்லாம் போட்டு கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு ஒரு மிளகாப்பொடி, 2 வரமிளகா, மிளகாய் எல்லாம் போட்டு கலக்குன்னு கலக்கி அது ஒரு கொஜ்ஜு மாதிரியே பண்ணிடுவோம். அப்புறம் இந்த சாப்பாடெல்லாம் எடுத்து போட்டு அது ஒரு கிளறி ஆளுக்கு ஒரு தட்டம் கொண்டு வந்து அது முக்கால்வாசி என்ன பண்ணுவோம், ஸ்கூல் விட்டு வந்து 6 மணிக்கு மேலே தான் பண்ணுவோம். 6 மணிக்கு பண்ணணும்னா அந்த அடுப்பு ஊதி எல்லாம் புகையாக வந்துடும். புகை வாசம் கூட சில டைம் வரும். எல்லாம் உட்காந்துக்குவோம், பிள்ளைங்கள்லாம் சுற்றி வர உட்காந்துட்டு நிலாச்சோறுன்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடை நைட்டு 8 மணிக்கு மேலே எல்லோரும் வெளியில் திண்ணையில் வெட்டார வெளியே இருக்கும். அப்போ எல்லோரும் அவங்கவுங்க திண்ணையில் உட்காந்துக்குவோம். லைனாக உட்காந்துட்டு ஆளுக்கு ஒரு தட்டில் போட்டு நிலாச்சோறுன்னு சாப்பிட்ற மாதிரி சாப்பிடுவோம். அதே மாதிரி ஒவ்வொரு வீட்டில் என்னாச்சும் ஒரு ஃபங்க்ஷன்னா ஏதாச்சும் ஒன்று கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா எல்லோரும் ரவுண்டு கட்டி அங்கே காம்பவுண்டில் இருக்கிறவங்கெல்லாம் வெளியேன்னெல்லாம் போக மாட்டோம், அந்த காம்பவுண்டுக்குள்ளே இருக்கிறவங்க. அப்போ காம்பவுண்டுன்னும் போது ஒரு 10 வீடு 5 வீடு அப்படி தான் இருக்கும். லைனாக தனித்தனியெல்லாம் வீடு, கதவு, வாசல் அப்படிலாம் இருக்காது. சும்மா ஒரு பெரிய காம்பவுண்டு, ஒரு கேட்டு. யாரும் ஏன் மற்றவங்க அதில் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கேட்டு. அந்த கேட்டும் இரும்பு கேட்டு இருந்தாலும் இருக்கும், இல்லாட்டி இந்த ரீப்பர் வச்சு தட்டி சும்மா கதவை சாத்தி நாய் உள்ளே வராமல் இருக்கிறதுக்கோசரம் அது இது பாதுகாப்பாக. இப்போல்லாம் நிறையா அதுக்கு பாதுகாப்பெல்லாம் ரொம்ப ஓவருங்க. இப்போல்லாம் நல்லா எந்த ஒரு புழு பூச்சி கூட வராத அளவுக்கு எல்லாம் பாதுகாப்பாக இப்போ பண்ணுறாங்க. அப்போல்லாம் அப்படி இல்லை, வெட்டார வெளியில் எல்லாம் உட்காந்துட்டு எல்லாம் சாப்பிடுவோம். வீட்டுக்கு ஒவ்வொருத்தரும் எல்லாம் செய்வோம், பண்ணுவோம். இடையில அண்ணன் தம்பிகளை எல்லார் வீட்லேயும் முக்கால்வாசி பையங்க தான் இருப்பாங்க. 2 பிள்ளைங்க, ஒரு பையன், அப்படி ஒரு 4 பசங்க, 2 பொண்ணு, ஒரு பொண்ணு, இப்படி தான் இருக்கும் எல்லார் வீட்லேயும். பிள்ளைங்க கம்மியாக இருக்கும். அப்புறம் பிள்ளைங்கள நாங்களாம் சேர்ந்துட்டு அப்புறம் அவங்களையெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு எல்லாத்துக்குமே சாப்பாடெல்லாம் போடுவோம். இதே மாதிரி கொஞ்சம் விஷயத்திலெல்லாம் உங்களுக்கு பகிர்ந்து உங்களுக்கு ஒரு வீடியோவில் சொல்கிறேன். இது பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆள்னு பெல்ல அடிங்க.
உங்களுக்கு என்ன தோணுதோ அது கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. வணக்கம். வாழ்க வளமுடன்.